ஹை கைஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள் மீட் லிங்க்கு கிளிக் பண்ணும்போது சில பேருக்கு வந்து மொபைல் டேட்டா வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான சில சொல்யூஷன்ஸை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 4 சொல்யூஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அந்த 4ல் ஏதாவது ஒரு சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக உங்கள் ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோக்கு போகலாம் வாங்க. உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் கூகுள் மீட் இருக்குல்ல, ஸோ அந்த அப்ளிகேஷனை சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். இதுக்குள்ளே அந்த டேட்டா யூசேஜ் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் டேட்டா அப்படின்றது வந்து கண்டிப்பாக எனேபிளாக இருக்கணும். சப்போஸ் உங்கள் ஃபோனில் வந்து டிசேபிளாக இருந்துச்சுன்னா அதுவே வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்கலாம். அதாவது கூகுள் மீட் லிங்க் வந்து ஓப்பன் பண்ணும்போது மொபைல் டேட்டா ஆஃப் ஆகுது அப்படின்றதுக்கு வந்து ரீசன் அதுவாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ டிசேபிளாக இருந்துச்சுன்னா எனேபிள் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை எனேபிளாக தான் இருக்குது அப்பயும் ப்ராப்ளமாக இருக்குன்னா வாங்க அடுத்த சொல்யூஷன் பார்க்கலாம். உங்கள் வீட்டில் ஒய்ஃபை ஃபெசிலிட்டி இருந்துச்சுன்னா மொபைல் டேட்டாவை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு ஒய்ஃபையில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கூகுள் மீட் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து அட்டன் பண்ண முடியும். ஏன்னா இந்த ப்ராப்ளம் வந்து மொபைல் டேட்டா யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் வருது. ஒய்ஃபையில் 100% வந்து கூகுள் மீட் கனெக்ட் ஆகுது. உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் மோர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செல்லுலர் நெட்வொர்க்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா எந்த சிம்மில் நீங்கள் வந்து மொபைல் டேட்டா யூஸ் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த சிம்மில் நீங்கள் வந்து ஆக்சஸ் பாயிண்ட் நேம்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ரைட் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா ரீசெட் டிஃபால்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து கொடுத்தீங்கன்னா இந்த ஏபிஎன் செட்டிங்ஸில் வந்து ரீசெட் ஆகும். இப்போது இந்த ரீசெட் ஆனதுக்கு ஒரு மெசேஜ் வருது பாருங்கள். ஸோ இது முடித்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் மொபைல் ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு அகைன் மொபைல் டேட்டா ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் கூகுள் மீட் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். இது வந்து கனெக்ட் ஆகும். இப்போது பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 3 சொல்யூஷன் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன். ஆனால் எதுவுமே எனக்கு வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னும் போது இந்த 4th சொல்யூஷன் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா மீட் ஆப் இருக்குல்ல, ஸோ அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நான் வந்து ஓல்டர் வெர்ஷனை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த புது வெர்ஷனில் நிறைய எரர் பக்ஸ் இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்கிறேன். ஸோ அதனால் நான் வந்து ஓல்டர் வெர்ஷனை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கூகுளில் போயிட்டு கூகுள் மீட் ஓல்டர் வெர்ஷன் டவுன்லோட் அப்படின்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. இதில் ஆண்ட்ராய்டு ஏபிகேஸ் free.comனு இருக்குல்ல, ஸோ அந்த லிங்க்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் 45 தான் வந்து நியூ வெர்ஷன். எனக்கு வந்து ஓல்டர் வெர்ஷன் வேணும். ஸோ 44 இல்லை 43 ரெண்டுத்தில் எது வேணாலும் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். சப்போஸ் 44 ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள், அதுவும் ஒர்க் ஆகலைன்னா 43 வேணால் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். அதுக்கும் ஓல்டர் வெர்ஷன்ஸ் வந்து ட்ரை பண்ண வேணாம். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்கள். ஆ 43 வேணால் நான் வந்து 44 வந்து இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த டவுன்லோட் ஏபிகே அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஓகேன்ற பட்டனை கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஏபிகே ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஓப்பன் கொடுத்துக்கோங்க. இப்போது இதில் இன்ஸ்டால் கேட்கும். ஸோ இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி கனெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். ஏன்னா இப்போ புது வெர்ஷனில் வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ரெக்கார்ட் பண்ணும்போது வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணல, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் நிறைய பக்ஸ் இருக்குது. ஸோ எல்லா இதுக்குமே வந்து இந்த மாதிரி ஓல்டர் வெர்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எல்லா ப்ராப்ளமே மோஸ்ட்லி வந்து சரியாயிடும். ஏன்னா நியூ வெர்ஷன்ஸ்லாம் அவங்க வந்து அந்த பக்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்குள்ளே நம்ம வந்து ஓல்டர் வெர்ஷன்ஸ் அந்த டைம் பீயிங்கில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம்.
நியூ வெர்ஷன் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு எல்லாத்துக்குமேனா கவலைப்பட வேணாம். அப்படி ஒர்க் ஆகணும்னா ஓல்டர் வெர்ஷன் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உடனே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க.